அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று நம்மிலே பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் கொன்னல் பிரச்சனை என்பது. கொன்னல் பிரச்சனை என்றால் நாங்கள் பேசும் பொழுது எங்களுடைய பேச்சு வார்த்தைகள் திக்கி திக்கி வருவது. அதாவது ஆரம்ப காலகட்டங்களிலே நல்ல முறையிலே பேசியிருப்பார்கள், கதைத்திருப்பார்கள், சிரித்திருப்பார்கள். ஆனால் காலப்போக்கிலே அவர்களினுடைய பேச்சிலே சிறு மாற்றங்கள் உருவாகி பேசக்கூடிய நேரத்திலே பிறர்களுடன் பேச முடியாமல் வாயிலே அந்த வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது திக்கி திக்கி வார்த்தைகள் வெளிப்படுவது அவர்களுக்கு பெருமொரு அவமானமாக இருக்கும். அதை பிறர்களுடன் பேசுவதற்கு கூட வெட்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்காகத்தான் இந்த பொறுமதியான துஆவை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். அந்த துஆவை எப்படி ஓத வேண்டும் என்பதையும் சொல்லித் தருகிறேன். முதலில் அந்த துஆ என்ன துஆ என்பதை பார்ப்போம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இந்த துஆ தான் அந்த துஆ. இந்த துஆவை ஓதும் முறை, நீங்கள் காலையில் எழுந்தவுடன் இந்த துஆவை 3 முறைகள் ஓதி வெற்றிலையில் ஊதி அந்த வெற்றிலையை சாப்பிட்டு விட வேண்டும், விழுங்கி விட வேண்டும். மாலையில் நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் இந்த துஆவை மொத்தமாக 33 தடவைகள் ஓதிக்கொள்ள வேண்டும். 3 முறைகள் ஓதி காலையில் அதை வெற்றிலையில் ஊதி அந்த வெற்றிலையை சாப்பிட்டு விழுங்கிவிட வேண்டும். மாலையில் இந்த துஆவை மொத்தமாக தூங்குவதற்கு முன்னால் 33 தடவைகள் ஓதிவிட வேண்டும். இது போன்று சில நாட்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய பேச்சினுடைய மாற்றத்தை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள்.